ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்றைக்கி நம்ம ரவையில் மொறுன்னு ஒரு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகாய் நல்லா 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன், சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இவ்வளோதான் இதுக்கு தேவை. இது சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். முதல்ல இந்த ரவையை எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சாதாரண உப்பா ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சன்னமாக கிடைக்கிற ரவை இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையை 1 கப் ரவையை கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு கொஞ்சம் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா சீக்கிரமே இது இழுத்துக்கும். அதனால் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இதை ஊற வச்சு நம்ம அரைச்சோன்னா நல்லா நைஸாக வரும். அதனால தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இப்போ இந்த ஊற வச்சதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு, இல்லை சின்ன கிரைண்டர் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சியோ பொடிச்சோ பண்ணும்போது நல்லா வத்தல் நல்லா பொரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா அரைச்சதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த வத்தல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய தண்ணி, ஒரு 10-12 டம்ளர் தண்ணி வேணும். இதில் முதல்ல இந்த ரவையில் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் நம்ம ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 8 டம்ளர் தண்ணி 8 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி ஊற்றி, ஒரு ஹெவி பாட்டம் இந்த மாதிரி குக்கரு இல்லை பேனு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச ரவையை போட்டு கொஞ்சம் நல்லா கலரலாம். போட்டுட்டு உடனே நல்லா கலரிடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் சிம்மில் வச்சுட்டே பண்ணலாம். இதை நல்லா கலரி விட்டுடணும். அது நல்ல ரவை ஏற்கனவே நம்ம ஊற வச்சு அரைச்சாச்சு, அதனால் சீக்கிரமே நல்லா வெந்துடும். ரவை வேகிற அளவுக்கு அதை வேக விடணும். இன்னும் வேணும்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போது கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா தொட்டு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கோம். நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் சீரகம் நல்லா கையில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். சீரகமும் போட்டாச்சு. சீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் இதில் பாதி எடுத்து வச்சுக்கலாம். பாதி ரொம்ப காரம் இல்லாமல் மிளகு போட்டு இதில் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்றுத்தில் மிளகா அந்த வரமிளகா பொடிச்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் பாதியும் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் அப்புறமா நம்ம மிளகு பொடி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வத்தல் ஊற்றிடலாம். மீதி பாதியில் கொஞ்சம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வரமிளகா கொஞ்சம் நல்லா 1-2 ரொம்ப நைஸாக மிளகா தூள் மாதிரி ஆக்காமல் 1-2 பொடிச்சு வச்சுக்கலாம். அதை சில்லி ஃப்ளேக்ஸு அதை போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு கலரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல சீரகம் போட்டதில் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம். மிளகு பொடி போட்டு அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகு பொடி போட்டது கொஞ்சம், வரமிளகா போட்டது கொஞ்சம் 2 டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம கொத்தமல்லியோ புதினாவோ ஏதோ ஒன்று சாப் பண்ணி 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வேணாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆற விடக்கூடாது, ஆற விட்டால் ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஊற்றுற கன்சிஸ்டன்சி இருக்கிற போதே நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இல்லைன்னா துணியில் அந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் குழி கரண்டி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றிடலாம். பிளாஸ்டிக் ஷீட் வேண்டாம் அப்படின்றவங்க துணியில் நல்ல துணி ஈரம் பண்ணிவிட்டு துணியிலையும் ஊற்றலாம். துணியிலையும் ஊற்றி காய வச்சு எடுக்கலாம். இதுக்கு ரொம்ப வெயில் வேணும்னு அவசியம் இல்லை. மிதமான வெயிலே உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிடும். இது
இந்த 1 கப் ரவைக்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 மீடியம் சைஸ் வத்தல் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறுநாள் இப்போ காஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து சீரகம், மிளகு போட்டது. இது வந்து கொஞ்சம் மிளகா போட்டது. இதில் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டது வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் காய்ச்சிடும். துணியில் போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். பிளாஸ்டிக் ஷீட்டில் உங்களுக்கு சீக்கிரம் காய்ச்சிடும். இப்போ எடுத்து திருப்பி வச்சிடணும். திருப்பி வச்சுட்டு இன்னும் ஒரு நாள் காய வைக்கலாம். ஒரு 2 நாளில் நல்லா காய்ஞ்சிடும் இந்த வத்தல். இப்போ அடுத்தது வந்து நம்ம துணியிலையும் போட்டிருக்கோம். துணியில் இருக்கிறது இந்த மாதிரி துணியில் காய வச்சுருக்கிறத வந்து பின்னாடி திருப்பி தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தான் வந்து துணியில் இருக்கிறத எடுக்க முடியும். பிளாஸ்டிக் ஷீட்டில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் துணியில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரமான ஒன்று அதை எடுத்து அதை வந்து திருப்பி போட்டு ஒரு தட்டில் வச்சு நம்ம காய வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். பின்னாடி கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த துணியில் போட்டதை எடுக்க முடியும். பிளாஸ்டிக் ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணுன்றவங்க அந்த காலத்துலலாம் துணியில் தான் நல்லா பெருசாக மாடியில் துணியை விரித்து போட்டு காலங்காத்தால் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் ஊற்றிடுவாங்க வத்தல்லாம். அப்போ தான் வந்து வெயிலுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும். வத்தல் பண்ணுறதெல்லாம் வந்து வெயிலுக்கு முன்னாடி செஞ்சுட்டா தான் வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக வந்துடுது பாருங்கள். பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் செகண்ட் டே இந்த மாதிரி ஒரு தட்டில் எல்லாத்தையும் அந்த ஷீட்லேருந்து எடுத்து துணியிலேருந்து எடுத்தது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டு இன்னொரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. ரெண்டுமே பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டது துணியில் போட்டது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டது ரொம்ப தின்னாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் துணியில் போட்டது கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கும். இப்போ நல்லா காஞ்சது. நம்ம வத்தலாக பொரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் நல்லா காயணும். நல்லா எண்ணெய் காய்ச்சா தான் வத்தலுக்கெலாம் நம்ம சீக்கிரம் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவோ 2-2ஆவோ நிறைய எண்ணெயை பொறுத்து 2-3 அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான கிறிஸ்பான நல்லா வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடும். இது ரவைன்றதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். டேஸ்டியான ரவை வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.